அந்த வீடு முழுவதும் அந்த வீடு முழுவதும் ஆட்கள் நிரம்பி வழிந்தனர். அனைவர் முகமும் சோகமும் துக்கமும் நிரம்பி இருந்தது. ஆண்கள் வெளியில் சேர் போட்டு அமர்ந்து கொண்டும் ஆங்காங்கே நின்று கொண்டும் இருக்க, பெண்கள் அனைவரும் ஆங்காங்கே சிறு குழுக்களாக குழுமியிருந்தனர். அழுகுரல் சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்க, நடு ஹாலில் சுவர் ஓரமாக சிறு மேசை போடப்பட்டு 2 படங்கள் பொட்டு வைத்து மாலை போடப்பட்டிருந்தது. அதில் ஒரு படத்தில் 30 வயது நிரஞ்சன் வசீகரமாக புன்னகைத்துக் கொண்டிருக்க, அடுத்த படத்தில் 2 வயது பால்மணம் மாறாத அத்விக் குறும்புடன் புன்னகைத்துக் கொண்டிருந்தான். அந்த மேஜைக்கு அருகில் தரையில் சுவரில் தலை சாய்த்தபடி எங்கோ பார்வையை பதித்தபடி அமர்ந்திருந்த மித்ராவின் விழிகளில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. அவளை சுற்றி அமர்ந்தபடி அவளை தேற்றி ஆறுதல் படுத்த சிலர் முயன்று கொண்டிருந்தனர். அவ்வளவு சீக்கிரம் மனம் தேரக்கூடிய இழப்பா அவளுடையது? அந்த நேரம் வெளியில் இருந்து ஒருவர் நேரமாவதை சுட்டிக்காட்ட, அடுத்து நடக்க வேண்டிய சடங்குகளுக்கு பெண்கள் தயாராகினர். வயதான சில பெண்மணிகள் அவள் அருகில் வந்து அமரவும், அதைக் கண்டு அவளின் இருபுறம் அமர்ந்திருந்த பெண்மணிகளும் துக்கம் தாளாமல் புடவை முந்தானையை வாயில் வைத்தபடி கதறி அழுதனர். இவை எதுவும் அவளை பாதிக்கவில்லை. சுற்றுப்புறம் மறந்த நிலையில் அமர்ந்திருந்தவளின் நினைவுகள் இங்கில்லை. ஒப்பாரி பாடலை ஒரு முதிய பெண்மணி பாட, அவள் நெற்றியில் இருந்த பொட்டை ஒருவர் எடுக்க, மற்றவர் அவள் கழுத்தில் இருந்த திருமாங்கல்யத்தை இறக்கினார். அடுத்த நொடி புயல் போல் உள்ளே நுழைந்து அவள் அருகில் வந்த ரிஷி தன் சட்டை பையில் இருந்து திருமாங்கல்யத்தை எடுத்து அவள் கழுத்தில் அணிவித்தான். அதில் அனைவரும் அதிர்ந்து அவனை பார்க்க, அவனோ யாரையும் சட்டை செய்யாமல் அருகில் இருந்த குங்குமத்தை எடுத்து நடப்பை எதையும் உணராது அமர்ந்திருந்தவளின் நெற்றியிலும் வகிட்டிலும் அழுத்தமாக வைத்தான். அந்த அழுத்தத்தில் உணர்வு வர பெற்றவள் தன் பார்வையை திருப்ப, தன்னிடம் இருந்து கைகளை விலக்குபவனின் கைகள் கண்முன்னே தெரிய, மெல்ல நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவள் மொத்தமாக அதிர்ந்தாள். அந்த அதிர்வோடே அவனை காண, அதே நேரம் அவனும் கூர்மையாக அவள் கண்களையே பார்த்திருந்தான். அவன் பார்வையின் கூர்மையை தாங்க முடியாமல் பார்வையை திருப்பியவளுக்கு எதிர்பக்க கண்ணாடி கதவில் தெரிந்த தன் பிம்பம் விழ, தன் கழுத்தில் அதிர்ந்து உடல் பதற, தலையில் நெருப்பள்ளி கொட்டியது போல் துடித்து போய் அவனை காண, அவன் அப்போதும் எந்த மாற்றமும் இன்றி அவளையே பார்த்திருக்க, அவனுக்கு அருகில் தன் 6 மாத கை குழந்தையுடன் அதிர்ந்து நின்றிருந்தாள் ரிஷியின் மனைவி வர்ஷா. கவிச்சந்திராவின் என் காதல் உன்னோடுதான். இந்த கதையில் வரும் மித்ராவின் வாழ்க்கை இனி என்னவாகும்? யார் இந்த ரிஷி? ஏன் இப்படி செய்தான் என்பதை தெரிந்து கொள்ள முழு கதையையும் கேளுங்கள். கதைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கேட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக